அவமானம் நிந்தைகள் பெருகும் போது அழியாதவும் வார்த்தை தேற்றுமையா. அவமானம் நிந்தைகள் பெருகும் போது அழியாதவும் வார்த்தை தேற்றுமையா. இசையா 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 இசையா. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு என்னாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. தியானத்திற்கான தலைப்பு வார்த்தையை விட்டு விலகாதே. இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால். என்னாகமம் 20:12. இன்று கிறிஸ்தவ ஐக்கியங்களிலும் அல்லது நமது சபைகளிலும் பெரிய பொறுப்பில் உள்ள ஒருவர் அல்லது தலைமை பீடத்தில் உள்ள ஒருவர் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதை மூடி மறைப்பதற்கே பலர் முன்னிற்பர். அல்லது அவர் எவ்வளவு பெரிய பொறுப்பில் உள்ளவர், அவரிடம் எப்படி கேட்பது என்று அதை அப்படியே தட்டி கழித்து விடுவர். ஏன், குடும்பங்களில் கூட தாய் தந்தையர் தவறு செய்துவிட்டால் அதை கண்டுகொள்ளாமலும், பிள்ளைகள் தவறு செய்துவிட்டால் அதற்கு தண்டனை வழங்கப்படுவதையும் கண்கூடாக கண்டிருக்கிறோம். இங்கே இஸ்ரவேலரை எகிப்தில் இருந்து வழி நடத்தி வர கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் தெரிந்தெடுத்தார். அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, வழிநடத்துதல் எல்லாமே தேவன் அவ்வப்போது கொடுத்து வழிகாட்டியாக இருந்தார். இஸ்ரவேலர் முறுமுறுத்து தேவனுக்கும் மோசே ஆரோனுக்கும் எதிராக செயற்பட்ட போதும் தேவனே மோசே ஆரோனை பலப்படுத்தி தேவையான வழிநடத்துதலை கொடுத்தார். இந்த இடத்திலும் தண்ணீருக்காக போராடி இஸ்ரவேலர் தேவனுக்கும் மோசே ஆரோனுக்கும் எதிராக எழும்பிய போது கோலை எடுத்து சபையாரை கூடி வர செய்து கன்மலையை பார்த்து பேசும்படி கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் பார்த்து கூறினார். ஆனால் மோசே மக்கள் மீது கொண்ட கோபத்தினால் கோலை எடுத்து போய் கன்மலையை அடித்தான். தண்ணீர் வந்தது. ஆனால் அவனோ தேவ வார்த்தையை மீறிவிட்டான். இந்த இடத்தில் தேவன், அது மோசேதானே, ஆரோன் தானே, அவர்களை எப்படி தண்டிப்பது? அவர்கள்தானே இஸ்ரவேலருக்கு வழிகாட்டிகள். அவர்கள் இல்லாமல் எப்படி தொடர்ந்து பயணிப்பது? இப்படியெல்லாம் நினைக்கவில்லை. கட்டளையை மீறினார்கள். அதற்கான தண்டனையை பெற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்திலிருந்து இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்த ஆரோனும் மோசேயும் இப்போது கானானுக்குள் பிரவேசிப்பதிலிருந்து தடை செய்யப்பட்டார்கள். இதில் நாம் காண்பது என்ன? தேவன் தனது கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் எவ்வளவாய் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதை நாம் எவ்வளவாய் கடைபிடிக்க வேண்டும். தேவ பிரமாணத்தை விட்டு விலகுகிறவன் எப்படியாக தேவனுடைய சமூகத்தில் நின்று தள்ளப்படுகிறான்? தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் நாம் எங்கே நிற்கிறோம்? மற்றவர்கள் தவறுகையில் அவர்களை எச்சரிப்பதில் நமது பங்குதான் என்ன? விழுகிறவனை உமது வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். யோபு 4:4. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உமது கற்பனைகளை கைக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டிய கிருபைகளை தாரும். ஆமேன்.